பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலேருந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எண்மண் எண்மக்கள் யாத்திரைன்னு ஒரு யாத்திரையை உருவாக்கப்படுத்தி ஒரு ஜீரோவை ஹீரோவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு பல கோடி ரூபா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட சரித்திரத்திலே இத்தனை கோடி ரூபாயை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தனி ஒரு மனிதனை பிம்பமாக உருவாக்கணும், ஒரு ஹீரோவாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையுமே செஞ்சதே இல்லை. அந்த மாதிரி செஞ்சு அவரை முன்னெடுக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அமித்ஷாஜி அவர்களை வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தலைமை தாங்கி இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையோட முதல் ஆரம்ப விழாவை அங்கே பண்ணாங்க. அதை தொடர்ந்து இங்கே வந்து அவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னையில் பண்ணாங்க. அதை கடந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு நிறைவு விளைவாக எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நிறைவு நிகழ்வாக பாரத பிரதமர் மோடி அவர்களை முன்னெடுத்து பல்லடத்தில் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விவரங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஒரு மனிதனுக்கு செல்வாக்கு கொடுக்கறது, கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்கறது, அவரை முன்னிறுத்துறது, அவர் வந்து தனக்கு சில விஷயங்கள் புரிதல் இருக்கும், சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் கூட செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு நிறையா இருந்தது. ஏன்னா அவரும் பாலிடிக்ஸுக்கு ரொம்ப புதுசு, தமிழக அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக. அவர் அரசியல் அனுபவங்கிறது ரொம்ப பெருசாக அவருக்கு இல்லை. அரசாங்க அனுபவம் வேணால் 9 வருஷம் வந்திருக்கோம் ஒழிய அரசியல் அனுபவங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அதாவது ஒரு தனியாக ஒரு மனிதனை உருவாக்க முடியுமா, ஒரு இளைஞரை உருவாக்க முடியுமா, இளைஞரை உருவாக்கினா அதனால் வந்து இளைஞர்களோட சமூகம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட வசீகரப்படுமா அப்படிங்கிற ஒரு அனுமானத்திற்காக வேண்டிய முயற்சிகள் பலதை செஞ்சாங்க. அதில் நிறைய சில விஷயங்கள் அவரோட முன்னெடுப்பில் நிறைய பின்னடைவுகள் வந்தது. அதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஃபஸ்ட் டைம் தாங்கிக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இதில் இவர் விஷயத்தில் சென்சிட்டிவாக இல்லை, ரொம்ப ப்ராட் மைண்டாக டோட்டல் அவுட்லுக் கொடுத்து கம்ப்ளீட்டாக தே ஹவ் கிவன் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃபார் ஹிம் டு டூ சம்திங். ஏன்னா டெஸ்ட் மார்க்கெட் தானே, டெஸ்ட்டில் வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இட்ஸ் ஒரு ரக்கடாக டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே வெஹிக்கிள் டெஸ்டிங்லாம் பார்த்தா ரக்கட் டெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி இவர் ஒரு ரக்கடாக தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஆனால் எங்கே பிரச்சனைகள் உருவாகுதுன்னா, ஒரு தனி ஒரு மனிதனை இந்த மாதிரி செல்வாக்கு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு தனி பிம்பம் எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்க மனசுக்குள்ளே வந்து தன்னையே பெருமையாக நினைக்கிறதுக்குடைய சூழ்நிலைகள் சைக்காலஜிக்கலாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆயிடுது.